ஒரே யூனிஃபார்மாக ஒரே மாதிரியான குற்ற செயல்கள் நடக்குது இல்லை, நீ கண்டுக்காமல் போகிறீங்களே. அதுவும் குறிப்பாக எங்கள் மீது நடக்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுக்கவே மாட்டேறீங்களே. இது எப்படி நாங்கள் அலோவ் பண்ண முடியும்? இது எப்படி நல்லா ஆச்சு? இது ஆமாம்மா திரும்ப வரணும் அப்படின்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? வயது முதிர்ந்தவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்குதுன்னு பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. வன்கொடுமையில் 3வது இடமாக தமிழகம் மாறி இருக்குது. ஊபி, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் வந்து அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், மகனுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், மகளுக்கு 1000 ரூபா கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒயின் ஷாப்லேயே கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க. குடிச்சிட்டு பாவி உடம்பு சரியில்லாமலாம் கிடக்கான். ஒன்றுத்துக்கும் உதவாமலாம் போயிட்டாங்க எங்கள் அப்பா. எப்படி இதுக்கெல்லாம் ஜனங்க பார்க்க மாட்டாங்க. சும்மா நீ ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டா போதுமா? 1000 ரூபா கொடுத்துட்டு என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் விரும்பி. நம்ம அமைச்சர் கண்டிஷன் பெயில் கைதுக்கு போகிறாரு. கைது போட்டு திரும்பவும் வந்து அமைச்சரவையில் வந்து இங்கே வந்து கேபினெட்டுக்கு வந்துடுறாரு. அப்படின்னும் போது அரசு வந்து அதை நினச்சிருக்கும். ஆனால் செப்டம்பர் 26 ரிலீஸ் ஆகிறாரு. வித்தின் 48 hours திரும்பவும் அவருக்கு அதே துறை அமைச்சர். இதை விட கேவலம் ஒரு 8 மாதங்கள் அவர் வந்து துறை இல்லாத அமைச்சராக ஜெயில் கைதியாக இருக்கிறார். பூசணிக்காய் தான் சோத்துல மறைப்பாங்கன்னு. இது ஒரு பெரிய பில்டிங்லேயே சோத்துல மறைச்சிடுவாங்க நம்மளுக்கு. நம்ம கோட்டையே செக்ரட்டரியேட்டே சோத்துல மறைச்ச மாதிரி ஊழலே இதில் நடக்கலைன்றார். அப்போது எல்லாரும் இதை சொல்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவரை காப்பாற்ற கடைசி வரை முயன்றார். கடைசியில் இருந்து முடியாத இன்னைக்கு ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். தமிழக சட்டமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடர் இறுதி நாள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த கருத்து, அதாவது பார்ட் 1 திராவிட மாடல் பார்ட் 1 இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான சாதனைகள் தொடர்ச்சியாக 2026 தேர்தலையும் வெற்றி பெற்று திராவிட மாடல் பார்ட் 2 வெர்ஷன் 2 ஆட்சி தொடரும், சாதனைகள் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து 2 ஆமா, இது பார்ட் 1 நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 2026 தேர்தலில் பார்ட் 2 வந்து தொடர்ச்சியாக இருக்கு. 2 நியூ வெர்ஷன். சங்கர்கிட்ட கூப்பிட்டு ஒரு படம் எடுக்க சொல்ல வேண்டியதான். முதலே இப்படி மோசமாக இருக்கு, 2வதையும் விட்டோம்னா எங்கள் தலையில் நாங்களே மண்ணள்ளி கொட்டிக்கிற மாதிரி தான் அப்படின்னு கட்சிகள் நினைக்கிறாங்க. மக்கள் யாராவது வந்து இந்த ஜனங்களை காப்பாற்ற மாட்டாங்களா, என்னப்பா இப்படி நடக்குது அப்படின்னு பொதுவாக எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் ஐயோ இது ஆகாது இது ஆகாது அப்படின்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. மற்றவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, நாங்கள் எண்ணற்ற தொல்லைகளை அனுபவிக்கிறோம். அப்பா காலத்தில் வந்து 1 to 1 நீ அவன் வாயில் விட்டு அவன் வாயில் விட்டோம் அப்படின்னு மலத்தை ஊட்டினாங்க, திங்க வச்சாங்க. இப்போது ஒரு ஊருக்கே கலந்து கொடுத்து சர்பத்து மாதிரி எல்லோரும் குடிங்க அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது பெரிய முன்னேற்றம் தானே. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. உண்மைதான். அப்பா காலத்தில் நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம், உங்கள் காலத்தில் ஒரு ஊரே குடிச்சிது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குடித்த ஊர்லேருந்து ஒரு 2-3 பேர் எடுத்து எவரெல்லாம் அதுக்கு தீர்வை நோக்கி நகர்ந்தானோ அவனையே பிடிச்சி அக்யூஸ்ட் ஆக்கிட்டு உடனே ஊர் மக்கள் அதுக்கு ஒத்துக்கலன்னொடனே உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு புரோக்கரை வச்சு பட்டாலாம் தந்துடலாம் விட்ருங்க அப்படின்னு சொல்ல வச்சிங்கல்ல. இது திரும்பவும் வேண்டான்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஆட்சியில் இப்போது 4 ஆண்டு ஆட்சிகளில் அதிமுக ஆட்சி காலத்திலும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் அட்ராசிட்டி நடந்தது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் எல்லாமே வந்து மலம் சிறுநீர் சம்மந்தப்பட்ட அட்ராசிட்டிகளாகவே நடக்குது. அப்போ அரசு எதையுமே கண்டுக்க மாட்டேங்குது. எதை கேட்டாலும் வந்து ஏன் நீங்களே செஞ்சுருப்பீங்க, அவங்க செஞ்சுருப்பான், இவன் செஞ்சுருப்பான்னு அப்படி எங்கள் மக்கள் மீதே பழி போடுறாங்கள்ல. எங்களுக்கு அப்பேற்பட்ட ஆட்சி இன்னொரு முறை நடந்தால் பட்டியல் சமூக மக்கள் இந்த நாட்டில் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்தாலும் வந்துடும். ஆனால் இதை முதல்வர் கட்டுப்படுத்தியிருக்கலாம். ஆனால் முதல்வருக்கு இந்த நாட்டில் நடக்குது எதுவுமே தெரியல. இல்லை, இப்போது முதலமைச்சர் இன்னொரு விஷயத்தையும் தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதும்போது தெரிவிக்கிறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில சம்பவங்கள் தான் சட்ட ஒழுங்கு ரீதியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை பூதாகரமாக வெடிக்க வைக்கக்கூடிய வேலையில் தான் எதிரில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை. குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் சார் அப்பேன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்குது, ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்தில் ஒரு மினிமம் 5 பேர்னு வச்சுங்களேன். 5 பேருக்கு ஒரு அப்பன் தான் இருப்பான். எங்கேயோ ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பன் செத்துட்டான், அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும்.
இந்த ஊரில் ஒரு அப்பா செத்தார், அந்த ஊரில் ஒரு அப்பா செத்தார், அந்த ஊரில் ஒரு அப்பா செத்தார். அது அப்படி போயிட முடியுமா? அந்த அப்பாவுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அந்த அப்பா கூட பிறந்தவன் இருப்பான், பங்காளி வந்தவன் போனவன் நம்பி இருக்கிறவன் போனவன் வந்தவன், ஒரு ஒட்டுமொத்த குழு தானே ஒரு குடும்பமும். அப்போ எங்கேயோ 1-2 செத்தான் கூட, ஏதோ எவ்வளோ அண்ணா யூனிவர்சிட்டி பசங்க வந்து காலேஜில் படிக்குது, ஒரே ஒரு பொண்ணு தானே, விட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் இது இருக்குது. ஒரு குற்ற நடவடிக்கை நடந்தால் அது மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை என்பது அடுத்து அந்த மாதிரி நடக்கக்கூடாதுக்காக தான் நடவடிக்கை. இல்லைனா அவனை மன்னிச்சு விட்டுலாமே, செத்தவனும் வர போகிறது இல்லை, இப்போப்பா உன்னை பிடிச்சி உள்ளே போகிறதில்ல என்ன எடுப்போகுது. ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிடுறான் சார், கொலை பண்ணவனை பிடிச்சி எதுக்கு சார் உள்ளே போடுறோம்? செத்த உயிரோடு வந்துட போகிறானா? அதோட அர்த்தம் என்ன? இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்க. அடுத்து இன்னொருத்தன் கொலை பண்ணான்னா, ஏற்கனவே 3வது தெருவில் ஒருத்தன் கொலை பண்ணாம பாரு உள்ளே தட்டு தூக்குறாரு பாரு பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறது தானே அது. அந்த மாதிரி இங்கே நடக்குதா? ஒரே யூனிஃபார்மாக ஒரே மாதிரியான குற்ற செயல்கள் நடக்குது இல்லை, நீ கண்டுக்காமல் போகிறீங்களே. அதுவும் குறிப்பாக எங்கள் மீது நடக்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுக்கவே மாட்டுறீங்களே. இது எப்படி நாங்கள் அலோவ் பண்ண முடியும்? இது எப்படி நல்லா ஆச்சு, இது ஆமாம்மா திரும்ப வரணும் அப்படின்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? வயது முதிர்ந்தவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்குதுன்னு பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. வன்கொடுமையில் 3வது இடமாக தமிழகம் மாறி இருக்குது. ஊபி, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மக்கள் தொகை கணக்கு பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு வந்துடும். நம்மளை மாதிரி 3 மடங்கு ஊபி அங்கே அதிகமாக இருக்குன்னு நம்ம வாய்க்கொழியே பேசுகிறோம்ல, நம்மளை மாதிரி 3 மடங்கு அதிகமாச்சே. அப்போ 1/3 நம்ம இருக்கணும், நம்ம 3வது இடத்துல இருக்கிறோம். எப்படி அது? அதால் இவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், 2.1 சொல்லலாம், 3.1 சொல்கிறான், அம்மா பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னலாம், என்ன வேணாலும் இவங்க சொல்லலாம் சார். பஸ்ஸில் போகும்போது கொடை பிடிச்சின்னு போகிற மக்களுக்கு தான் தெரியும் இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு. பஸ்ஸில் உட்காந்துனேக்கிறான், திடீர்னு கீழத்தில் பள்ளத்தில் விழுந்து ஒரு பொம்பளை தூங்கின்னு போகிறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதே நேரத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது 234 தொகுதிகள்லையும் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எதிரில் வந்து அணி வலுவாக இல்லை, திமுக அணி தான் ஸ்ட்ராங்காக 234 தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கான நிலையில் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன் 234 சொல்கிறீங்க? ஒரு 334 சொல்லுங்களேன், சொல்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி கூட சொல்லிட்டு சார், அவங்களுக்குன்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, துரைமுருகன் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வந்து இந்த மாதம் இந்த தடவை பொங்கலுக்கு காசு கொடுக்கலன்னு. அடுத்த தடவை தேர்தல் வரப்போதில்ல, அப்போ பொங்கல் சேர்ந்து வரோம்ல, சேர்த்து கொடுத்துக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? தேர்தல் சமயத்தில் வர பொங்கலுக்கு 1000 2000 கொடுத்தோம்னா எதமா 2000 கொடுத்தாரு, தேர்தலுக்கான காசையும் சேர்த்து கொடுத்துட்டாரு அப்படின்னு ஜனங்க வாங்கினு எங்களுக்கு ஓட்டு போட்டுறோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த நினைப்பு வந்து இந்த தடவைலாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சும்மா ஆனால் நீங்கள் வந்து அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், மகனுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், மகளுக்கு 1000 ரூபா கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒயின் ஷாப்லேயே கட்டி போட்டு வச்சுங்கிறீங்களே. குடிச்சிட்டு பாவி உடம்பு சரியில்லாமலாம் கிடக்கிறான், ஒன்றுத்துக்கும் உதவாமலாம் போயிட்டான் எங்கள் அப்பா. எப்படி இதெல்லாம் ஜனங்க பார்க்க மாட்டாங்க? சும்மா நீ ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டுனா போதுமா? 1000 ரூபா கொடுத்துட்டு என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் உருவிடுறியே. அப்போ இவங்க கணக்கு ஏதோ நம்ம காசு கொடுத்துட்டு இந்த மன்னர் வந்து அரண்மனைக்குள்ளே இருந்துங்கன்னு, எப்படி அமைச்சரே எப்படி மழையெல்லாம் பெய்யுதா, மும்மாரி பொழிக்கிறதா? ஐயா மும்மாரி பொழிகிறது, மக்கள் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, மக்கள் கேட்காமலே அரசுக்கு தன்னிடம் இருக்கிற எக்ஸஸ் பணத்தை கொண்டாந்து வரியாக வச்சிங்கன்னு கொடுக்குறாங்க, அப்படியா சிறப்பு அப்படின்னு உள்ளே போய்டுவாங்க அந்த படத்துக்கு. அந்த மாதிரி முதல்வருக்கும் மக்களுக்குமான நேரடி தொடர்புங்கிறது சுத்தமாக இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றத்தில் 2 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் என்ன விவகாரம் அப்படின்னு தெரியும். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அழுத்தம், செந்தில் பாலாஜி நீக்கம். பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் மக்கள் கொடுத்த ஒரு ஆதங்கம், கொந்தளிப்பு, போராட்டம், பொன்முடி அவர்களுடைய மாற்றம். இது வந்து இந்திய வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா, இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா வேறு மாநிலங்களில் அப்படின்னா நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் அமைச்சரவை நடக்கும் போதே அங்கு நீக்கம் நடைபெறுகிறது, மாற்றம் நடைபெறுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுங்க இப்போ கூடுமான வரை இவங்க வந்து பொன்முடி அவர்களை காப்பாற்ற தான் பார்த்தாங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் கூட இவங்க வாதாடுகிற போது 2 புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரை விசாரித்து பார்த்தோம். அந்த புகாரில் வழக்கு போடுவதற்கான முகாந்திரம் இல்லை, அதால் அதை முடித்து வச்சிட்டோம். ஏன் கேஸ் போடலை? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது பொன்முடி மீது வழக்கு பதிவு பண்ணோன்னு. இன்னொரு வழக்கில் வந்து விவாதத்தின் வருகிற போது சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியும் நீங்கள் மதிக்க மாட்டீங்க, கொஞ்சமாவது கோர்ட்டுக்கிட்டையாவது கொஞ்சம் ஜென்யூனிட்டி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுது.
அப்போ இவங்க சொல்கிறாங்க 2 புகார் இருந்தது, அந்த புகாரை நாங்கள் விசாரித்து பார்த்தோம், அதில் வந்து வழக்கு பதிவதற்கான முகாந்திரம் இல்லை, பிரமா பேசி இல்லை, அதில் முகாந்திரம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுறது சரிதாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க, ஏன்னாங்க இது தப்பு இருந்தால் தானேங்க நாங்கள் வந்து அவர் மேலே கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சீனியர் அட்வொகேட் பொன்முடிக்கு ஆஜரான ஒரு வட இந்தியர், அவர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு க்ளோஸ் ரூமில் பேசுனது, ஒரு மூடப்பட்ட ஒரு அறைக்குள்ளே பேசுனது. அது மட்டும் இல்லாமல் இது 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை அவர் சொன்னார், இதில் ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதெல்லாம் வெளியே வந்த உடனே பொன்முடியின் கருத்தும் அப்போது திமுகவின் கருத்தும் ஒன்றா? திமுக கட்சியிலேருந்து நீக்கிறாங்க, அப்போ திமுக கட்சியிலேருந்து ஏன் நீக்கிறீங்க? உங்களுக்கு மட்டும்தான் இது பாதிப்புன்ற மாதிரி நீங்கள் வெளியில் காட்டுறீங்களா? இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், எங்கள் பாட்டிலேருந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் காட்டுறீங்களா? இதை கேட்ட, இதை பார்த்த ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணும், இல்லை ஒரு மதத்தை சார்ந்தவனோ இல்லை சாராதவனோ, எல்லாருமே இதால் வந்து தங்கள் முகங்களை முகம் சுழிக்கிறான். ஏன்னா அது இவ்வளோ கேவலமாகுது, அருவருப்பாக பேசுகிறான் அந்த ஆள் அப்படின்னு சுழிக்கிற போது, ஏன் எங்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க, ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ட்டு ஆங்காங்கே பல இடங்களில் வந்து அது பெரிய இஷ்யூவாக மாறுது. எடப்பாடியார் வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. அப்படியெல்லாம் நடந்த பிறகு அவரை வந்து விடுவித்திருக்கிறார்கள், அவர் நீக்கலை, ராஜினாமா கடிதம் கொடுத்து அதன் மூலமாக அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கிறாங்க. போங்க போங்க அப்படின்னு. செந்தில் பாலாஜி நீங்கள் பார்த்தீங்க, செந்தில் பாலாஜி டிசம்பர் 2 தொடங்குது இந்த வழக்கு. இவரோட மந்திரி பதவியை ராஜினாமா செய்யணும்னு, அதாவது இவர் மந்திரி பதவியை பிடுங்கணும் அப்படின்னு டிசம்பர் 2 தொடங்கிய போராட்டம் இது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள். எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுக்கிறாங்க நீதிமன்றத்தை. நீதிமன்றம் ஒரு கட்டத்தில் ஒரு கிடுக்கு முடிய போட்டேன், ஒன்று இதா அதா சொல்லு. இந்த ரோட்டில் போட்டிருப்போம்ல, டிரைவிங் போட்டு இப்படி ரவுண்டு போட்டு இப்படி பண்ணியிருப்பான், ஒன்று இந்த பக்கம் சரக்கு போட்டிருப்பான், ஒன்று குடியா இல்லை டிரைவிங் லைசன்ஸா அப்படின்னு போட்டிருப்போம், 2ல் 1 தான் நீ ஹோல்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கிடுக்கு பிடி கேள்வியை போட்டான். ஒன்று உனக்கு மந்திரி பதவி வேணும்னா இரு, நாங்கள் பெயிலை கேன்சல் பண்ணிக்கிறோன்னொன்னே முடியாமல் வேறு வழி இல்லாமல் அவர் வந்து ராஜினாமா செய்கிறார். அப்போ இது எல்லாருக்குமே தெரியுதில்ல. கோட்டையிலேருந்து கிளம்பும்போது இப்போ அந்த வழக்கில் அவர் வந்து ஒவ்வொரு வாரமும் மண்டேவும் இது திங்களும் சனியும் கையெழுத்து போனேன் சார், 11லேருந்து 12க்குள்ளே. இப்போ 10 மணிக்கெலாம் இப்போ செக்ரட்டரியேட் ஸ்டார்ட் ஆகிடுதில்ல, 9:30க்கெல்லாம் சட்டமன்ற கூட்டத்தொடர். அவர் ஒரு 10 மணிக்கு அங்கே இருக்கிறார் சார், சட்டமன்ற கூட்டத்தொடரில் உட்காந்துருப்பார் சார். கொஞ்சம் அசந்து 11 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஐயோ 11லேருந்து 12க்குள்ளே போகணுமே அப்படின்னு துடிச்சு பிடிச்சி ஓடுவார்ல. ஓடுகிற போது அவருக்கான போலீஸ் மரியாதை தரப்போகிறோம்ல, அமைச்சர் அர்ஜென்ட்டாக போகிறாரியா, சிக்னல் நிறுத்தியா, அதை நிறுத்தியா, இதை நிறுத்தியா, போலீஸை போடியா, ரோட்டில் எவனும் குறுக்க ஓட்டக்கூடாதியா அப்படி இப்படின்னு அவரை வந்து பாதுகாப்பாக போலீஸ் வந்து அந்த இடி ஆஃபீஸரையும் கொண்டு போய் விடும். கேட்டை திறந்தவொடனே கையை கட்டிக்கின்னு அமாவாசை மாதிரி அக்யூஸ்டாக உள்ளே போவார். அப்புறம் ஐயா நோட்டு எங்கேயா இருக்குது அப்படி இப்படின்னு எடுத்துக்கிட்டு நோட்டில் கையெழுத்து போட்டு திரும்ப அப்படியே குஞ்சினே வந்துட்டு வெளியில் வந்துன்னு அப்படி நிமிர்ந்து பொடியா செய்கிறேனே அப்படின்னு வர்றது, அது எப்படி சரியாக இருக்கும்? அரசு இதை நினச்சிருக்கணும். நம்ம அமைச்சர் கண்டிஷன் பெயில் கையெழுத்துக்கு போகிறாரு, கையெழுத்து போட்டு திரும்பவும் வந்து அமைச்சரவையில் வந்து இங்கே வந்து கேபினெட்டுக்கு வந்துடுறாரு அப்படின்னும் போது அரசு வந்து அதை நினச்சிருக்கணும். ஆனால் செப்டம்பர் 26 ரிலீஸ் ஆகிறார், வித்தின் 48 hours திரும்பவும் அவருக்கு அதே துறை அமைச்சர். இதை விட கேவலம் ஒரு 8 மாதங்கள் அவர் வந்து துறை இல்லாத அமைச்சராக ஜெயில் கைதியாக இருக்கிறார். முதலமைச்சர் சொல்கிறாரு அவரோட வந்து என்னது உறுதியா, எனக்கு வந்து தினமும் ஏதோ உறுதின்றார். என்னமோ பெரிய ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அப்படியே உயிர்ந்து பிறண்டு வந்த மாதிரியும் அவரோட உறுதி மிகப்பெரியது அப்படின்றார். என்னது இதெல்லாம் சார்? நீங்கள் மற்ற எந்த ஊழலும் விடுங்க சார், டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதான் திடமும் உறுதியும்னார். அவ்வளோ திடமாக இருந்தான், உறுதியாக யாரையும் சொல்ல போகிறவ, அதால் அது பெரிய விஷயந்தான்னாரு நம்ம முதலமைச்சர். டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரை சார், மற்ற ஊழல்னா கூட ஜனங்க, இப்போ பொன்முடி மீது ஒரு ஊழல் சொல்லப்பட்டது, துரைமுருகன் மீது மண்ணை மேலேருந்து அளந்தெல்லாம் சொன்னாங்க. இப்போ நம்ம போய் மண்ணை யாரும் போய் அங்கே போய் எட்டி பார்க்க போகிறதில்ல, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நேச்சுரலாக எல்லாருக்கும் தெரியும், திட்டு போய் இப்போ எங்கள் ஊரில் தான் மண்ணை எடுத்தானுவா, சும்மா ஒரு 3 அடி எடுக்கிறதுக்கு 30 அடி எடுத்து வச்சுக்கிறான், அது எத்தனை உயிர் பலி ஆக போதோ தெரில. அப்போது அந்த மண்ணை போய் யாரும் பார்க்க போகிறதில்ல, ஆனால் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி தான் நடக்கும்னு. நீங்கள் டாஸ்மார்க்கை பொறுத்தவரை சார், டாஸ்மாக் கடைக்கு போகிற ஒவ்வொருத்தரும்
1,28,00,000 பேர் குடிப்பதாக சொல்கிறாங்க. 1 கோடி பேர் கணக்கு போடுங்க. 1 கோடி பேர் ஐ விட்னஸ் இல்லை. கை நீட்டுறவெல்லாம் 10 ரூபாய் அதிகமாக கொடுத்தானே வாங்குறான். அப்போ 1 கோடி பேர் விட்னஸாக சாட்சியாக இருக்கிற இந்த வழக்கில், இந்த ஊழலில் அரசு சொல்லுது டாஸ்மார்க்கில் ஊழலே நடக்கலை. இது என்னது இது? இது பூசணிக்காய் தான் சோத்தில் மறைப்பாங்கன்னுவாங்க. இது ஒரு பெரிய பில்டிங்லேயே சோத்தில் மறைச்சிடறானு போல. இதே நம்ம கோட்டையே செக்ரட்டரியேட்டே சோத்தில் மறைச்ச மாதிரி ஊழலே இதில் நடக்கலைன்றாங்க. அப்போது எல்லாரும் இதை சொல்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவரை காப்பாற்ற கடைசி வரை முயன்றார். கடைசியில் 2 முடியாதால இன்றைக்கி முதல்ல 2 பேர் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. அவங்க போனவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க. ஏய் அவனுக்கு ஆச்சா இவனுக்கு ஆச்சான்னு. இன்னும் ஒரு 6 மாதம் கேடு இருக்குல்ல. இதில் ஒரு 5-6 பேர் போவாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.